கட்ட முடியாத அந்த பேபி கூடயே அனுப்பி விட்டலான்னு பார்த்தா இவன் நாளவு போல நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறாமா. ஏய், இங்கதான் நிக்கிறியா? இங்க வா. இல்ல, நான் வர மாட்டேன். இங்க வான்னு சொன்னேன். அம்மா, நான் வந்தா நீ அடிப்ப. இங்க வான்னு சொல்லிட்டு இருக்க, மதிக்காம இங்கே நின்னுட்டு இருக்கல்ல நீ. வா இங்க. வலிக்குதா? வலிக்கிட்டோம், வலிக்கிட்டோம். போ, பேக மாட்டிட்டு வா. நடந்துதான் ஓடணும் இன்னைக்கு. அந்த சத்தம் ஒண்ணு கேட்க கூடாது வெளியே. அமைதியே வர. வா சீக்கிரம். ஐயோ, ஏன் புள்ள அழுதுட்டே வருது? ஏன் செல்வி பிள்ளை அழுதுட்டே வருது? அது ஒன்றும் இல்லக்கா, ஸ்கூலுக்கு போறதுனாலே ஒரே சோம்பேறித்தனம். எங்கேயாவது வேலையை கிளம்புனாதானே யார்கிட்டயாவது ஏற்றி விட சொல்றதுக்கு. ஏன் யாராவது ஏற்றிட்டு போகணும்? ஒரு பஸ்ஸுக்கோ ஆட்டோவுக்கோ சொல்லிவிட்டா அவன் மட்டும் ஏற்றிட்டு போக போறான். அதுவும் ஒன்றும் டைம் ஒன்றும் ஆகலையே, அதுக்கு எதுக்கு பிள்ளைய போட்டு அடிச்ச? இவ வேலையோட கிளம்பி இருந்தா பேபி கூடயே எடுத்து அனுப்பியிருப்பேன். இவ லேட்டா கிளம்புனதுனால தான் இப்போ நான் கூட்டிட்டு வரதா இருக்கு. ஒரு ஆட்டோவுக்கு சொல்லிவிடு தேவி. ஆட்டோவுக்கு சொல்லிவிட்டா அவன் மாட்டை ஏற்றிட்டு போயிட்டு அழகா ஏற்றிட்டு வந்து விடுவான். நானே காசு செலவு பண்ண பயந்துக்கிட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க நியாயம் சொல்ல வந்துட்டாங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, ஒரு சேஃப்டியே இருக்காதுல்ல. இப்போ நம்ம யார் கூடயாவது இப்போ பேபி கூடனா தெரிஞ்சவ, அவள் பத்திரமா இட்டு போய் விட்டுட்டு வருவா. அதனால தான் இவ கஞ்சத்தனத்துக்கு என்னென்னலாம் பேர் சொல்கிறா பார். கஞ்சம். ஓ அப்படியா செல்வி? சரி சரி, பார்த்து கூப்பிட்டு போ. செல்லம், அழக்கூடாது சரியா? நீ அழுதிட்டே ஸ்கூலுக்கு போனேன்னா எல்லா பசங்களும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. சரிங்க? சமத்து. சரி செல்வி, நான் போயிட்டு வரேன். நீனும் பிள்ளைய எடுத்துட்டு பார்த்து போயிட்டு வா. சரிக்கா. ஆமா, பையில என்னக்கா? ஏதாவது கறிக்கறி எடுத்தீங்களா? இவ கண்ணில் படுற மாதிரி ஒன்று வாங்கிட்டு போகக்கூடாது, உடனே அலைஞ்சிடுவா. ஏமா, இது கறியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ சரிக்கா சரிக்கா, ஏதாவது கறி வாங்கிட்டு போனீங்கன்னா எனக்கு குழம்பு தருவீங்கன்னுட்டு பார்த்தேன். சரி வரேன். இவெல்லாம் ஒரு பொம்பளையா? யார் வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறாங்க, யார் வீட்டில் எப்போ ஆட்டையை போடலான்னே பார்த்துட்டு இருப்பா. சரியான கஞ்ச மகாபிரபு. சி, வா வா சீக்கிரம், டைம் இருக்கு. நல்ல வேலை முன்னாடியே வந்துட்டோம். அப்பா நல்ல வேலை, டைமுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. அட 4 முடி. ஏய் 4 முடி, வா வா. நம்ம எவ்வளவு அழகா அவ பேரை சொல்லி கூப்பிட்டோம், நம்மள 4 முடின்னு கூப்பிடுறா. என்ன 4 முடி? மூஞ்சி தொங்கி போச்சு. பேபி, பப்ளிக்ல 4 முடியெல்லாம் கூப்பிடாத பேபி. அட உன் பேரை சொல்லி தானே கூப்பிடுறேன். 4 முடி தானே உன் பேரு. ஆனா நான் வச்ச பேரு 4 முடி தானே. அதான்க்கா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏ பேபி, நான் ஒன்றும் உனக்கு அக்காலாம் இல்லை. அக்காலாம் கூடாத, எனக்கு கம்மியான வயசு தான், 27 தான் ஆகுது. என்ன 4 முடி? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 27? உனக்கு கல்யாணம் ஆகிறப்பயே 40ன்னு கேள்விப்பட்டேன். எப்படி தெரிஞ்சிருக்கோம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகும் போதே 40ன்னுட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரோ உனக்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. டேய் டேய், சரி 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 சரி, நான் யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்ல மாட்டேன், சரியா? வா போலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பேபி, எனக்கு வயசுலாம் ஆகலை. சரி அதை விடு, இப்போ நீ வீட்டுக்கு தானே போற, வண்டியில் தானே வந்த, என்னையும் கூப்பிட்டு போய் விட்டுரு. இல்லை, நான் மீன் மார்க்கெட் போகிறேன், நீ வரியா என் கூட? அப்படி போயிட்டு போகலாம். ஏம்மா, உன் உயரத்தில் உன் மூஞ்சை பார்க்கறதுக்கு நான் நிமிந்து என் கழுத்துலாம் குறையுது, கொஞ்சம் கீழே குனியா? இந்த அளவு போதுமா 4 முடி? சரி நானும் வரேன், போயிட்டே போகலாம். ஆமாம், உன் வீட்லையா மீன் குழம்பு? நீலாம் சமைக்க மாட்டியே? இல்லை இல்லை, என் வீட்டுக்கு இல்லை, தேவி அக்கா வாங்கிட்டு வர சொன்னாங்க வரும்போது. அதான் என்ன பார்த்தேன், இவன் எங்கே வாங்க போறா? தேவி அக்காவுக்கு வாங்கும் போது 2 மீன் ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான்.
சரி வா போலாம். சரி ஏறி உட்காரு, கிளம்பலாம். ஓகே பேபி. போலாமா? லூஸ் கோ. அது என்ன நாடு முடி? லூஸ் கோ? அதான் பேபி, போறதுக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்கல்ல, அதான். இந்த இங்கிலீஷ் நாலேஜ் கூட இல்லாத இருக்கிறியே நீ. ஆமாம் ஆமாம், எனக்கு இல்லை தான். அது லெட்ஸ் கோ. உனக்கு தான் வரலல்ல, அப்புறம் எதுக்கு நம்மளுக்கெல்லாம் இங்கிலீஷ்? ஓகே வா போகலாம். இவருக்கு பொறாம. மீனே மீனே மீனே, நல்ல மீனுமா, ஃப்ரெஷ்ஷான மீன், சீக்கிரம் வாங்க, நல்லா இருக்கும். இந்த பொம்பளை கத்துறப்ப பார்த்தா இவகிட்டே வருவாங்க போல இருக்கே வாங்கறதுக்கு எல்லாரும். நம்மளும் கத்துவோம், மீனுமா மீனுமா, வாங்க 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 வாங்க, ஃப்ரெஷ்ஷான மீன், சுவையான மீன், எல்லா மீனும் இருக்கு நம்ம கிட்ட, வாங்க. நீ மட்டும் தான் கத்துக்கியா? இப்ப பாரு, எல்லா மீனும் நம்ம கிட்ட தான் இருக்குது. அதுவும் காலையில பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன். நான் சும்மா ஐஸ் போட்டுலாம் விற்க மாட்டேன். எல்லாரும் இங்க வாங்க, ஐஸ் மீனே கிடையாது, ஃப்ரெஷ்ஷான மீன், வாங்க வாங்க வாங்க. அப்ப நாங்க மட்டும் என்ன ஐஸ் போட்டா விற்கிற மீன்? நானும் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வச்சிருக்கேன். கஸ்டமர் வந்திருக்காங்க, எப்படியாவது நம்ம பக்கம் எடுத்துடணும். கடைக்கு ஆள் வந்துட்டாங்க, எப்படியாவது நம்ம பக்கம் எடுத்துடணும். நம்ம கடையில் தான் இன்னைக்கு இவங்க வாங்கணும். வாங்கம்மா வாங்கம்மா, இங்கே வாங்க, ரொம்ப நல்ல மீன்லாம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷான மீன், கம்மி விலையில இருக்குது. வாங்க வாங்க வாங்க. அக்கா இங்கே வாங்க, சூப்பரான மீன்லாம் அருமையாக இருக்குது. எல்லாம் கம்மி விலை தான். சீக்கிரமா வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அள்ளிட்டு போங்க. வாங்க அக்கா. என்ன நாள் முடி, எங்கே போகிறதுனே தெரில, 2 பேரும் கூப்பிடுறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல, எந்த பக்கம் நல்ல பெரிய மீனாக இருக்குதோ அந்த பக்கம் போவோம். இந்த தம்பி கடையில் தான் நல்ல பெருசாக இருக்குது மீன்லாம். சரி வா, கேட்டு பார்ப்போம். ஓகே பேபி, கேட்போம். என்னப்பா மீன்லாம் எப்படி, ரேட்லாம் எப்படி, பார்த்து சொல்லு கொஞ்சம். இப்படி வந்த மாதிரி வந்து அப்படி போயிட்டாளுங்களே எல்லாம். எவ்வளோ கத்தணும் நம்ம? சரி பார்த்துக்கலாம். அக்கா மீன் ரேட்லாம் கம்மி தான்க்கா, பார்த்து நல்லா போட்டு தரேன். எந்த மீனுன்னு சொல்லுங்கக்கா. அப்படியா? ஐயோ, இந்த மீன் எவ்வளோ பெருசா இருக்குது. இதை அப்படியே முழுசா பொரிச்சு சாப்பிட்டா எவ்வளோ ருசியா இருக்கும். நினைச்சாலே ரொம்ப ருசியா இருக்கே. தம்பி இது எவ்வளோ ரேட்டு இப்போ வருது இந்த மீன்? அது ஒரு 10 மீன் இருக்கும்க்கா, 200 ரூபாய் வருது. ஐயோ என்னப்பா சொல்ற, 10 மீன் 200 ரூபாய் சொல்ற, ரொம்ப பொடிசா இருக்குது அது. ஐயோ, அப்போ ஒரு மீன் 20 ரூபாயா? என்னக்கா பண்றது, எல்லாம் விலை ஏறி போய் தான் இருக்குது. நாங்களும் டைரக்டா போய் வேலைக்கு போய் நாங்கள் பிடிச்சிட்டு வர்றதில்ல. நாங்களும் வேலைக்கு வர்றவங்க கிட்ட வாங்கி தான் விற்கிறோம். எங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும்ல. சாக இந்த பேசிட்டு இருக்கிற சாக்கில் இந்த மீன் ஆட்டிய போட்டுடலாமா? வேணும்னா நீங்க அது கீழே இருக்கு பாருங்க, ஒரு 2 மீன், அது 70 ரூபாய்க்கு வரும். ஒரு 4-5 துண்டு வரும்னு நினைக்கிறேன். அது வேணா வாங்கிட்டு போங்க. இதுவா? இது ரொம்ப சின்னதா இருக்குதேப்பா. நீ சொன்ன மாதிரி 4-5 துண்டு தான் வரும் போல இருக்கு. இது கூட நல்லா தான் இருக்குது, ஆட்டிய போட்டுடலாமா? அக்கா மீன்ல இருந்து கையை எடுங்க, மீன் கெட்டு போயிடும்க்கா. மீன்ல கையை வச்சுட்டே இருந்தீங்கன்னா எடுங்க. வாங்கறதா மட்டும் கை வைங்க. மீன் வாங்கறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா இப்படி கத்திட்டு இருக்கேன். பேபி வா, அவங்க கிட்ட போய் பார்ப்போம். எல்லாம் இங்க விலை அதிகமா இருக்குது, கை கூட வைக்க கூடாதுன்றான். அக்கா கை வச்சா கெட்டுடும்க்கா மீன், அதனால தான் சொன்னேன். சரி நீ கவலைப்படாதப்பா, நான் உங்ககிட்டயும் விலை கேட்டு வரேன். கேட்டு வாங்கி தானே வாங்க முடியும். அந்த பொம்பளை வந்து நம்மளை கெடுத்து விட்டா. பாருங்க, கம்மியாவே நான் குறைச்சி தரமா பாருங்க. ஏங்கா இந்த பொடி மீன்லாம் எவ்வளோ? இந்த பொடி மீன் வந்து ஒரு 10 மீன் 100 ரூபாமா. ஐயோ 10 மீன் 100 ரூபாய் தானா? ரொம்ப பொடிசா இருக்கேக்கா. அது அவ்வளவுதாமா வரும், மீன் அவ்வளவுதான் ரேட்டு வருது. நான்முடி, என்னடா பேபி, ரேட்டு எல்லாம் அதிகமா இருக்குது, எதை வாங்குறதுன்னே தெரியல. பேசாம தேவி அக்காக்கு போனை பண்ணி கேட்டுட்டுமா? சரி கேளு. என்னாச்சு? ரிங்கு போகுது. ஹலோ, சொல்லு பேபி. அக்கா, இங்க மீன் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குக்கா, எது வாங்குறதுனே தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். எவ்வளவு ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்? அப்படியே பேபி, நிறைய விலை விற்குதா? ஒரு 50 ரூபாய்க்கு போதும். நாளைக்கு நம்ம தெருவில் மீன்காரன் வருவான், அப்போ வாங்கிக்கலாம். இப்போ சும்மா குழந்தைங்களுக்கு தான் ஈவினிங் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன்ல, அதனால தான்.
அக்கா இங்கே 50 ரூபாய்க்கே மீன் கிடையாது, 2 மீனே 70 ரூபாய் சொல்கிறான், சின்னதாக இருக்குது. அப்படியே சொல்ற, கொஞ்சம் பார்த்து எடுத்து வாங்கிட்டு வாமா, ஒரு 50 ரூபாய்க்கே போதும். சரிக்கா, நான் கேட்டு எடுத்து வாங்கிட்டு வரேன். என்ன சொன்னாங்க? இரு ஒரு நிமிஷம். வாங்கக்கா, இங்கே தான் எல்லா மீனும் நல்லா இருக்கும். அந்த 2 மீன் இருக்குல்லப்பா, அது 50 ரூபாய்க்கு தர முடியுமா? இந்த 50 ரூபாய்க்கு கேட்க தான் இவ்வளோ பில்டப்பா. அதெல்லாம் 50 ரூபாய்க்குலாம் வராது, 70 ரூபாய் தான். வேணும்னா 10 ரூபாய் குறைச்சிட்டு 60 ரூபாயா எடுத்துக்கோங்க. ஏமா ஏமா, இங்கே வா இங்கே வா, நான் 50 ரூபாய்க்கு போட்டு தரேன். அந்த 2 மீன் அதே மீன் தான் இருக்குது, வா. அப்படியாக்கா, 50 ரூபாய்க்கு தரீங்களா? சரி, அந்த 2 மீன் 50 ரூபாய்க்கு கொடுத்துருங்கக்கா, அவ்வளோதான். இந்தம்மா. கொடுங்கக்கா, இந்தாங்க பணம். 4 முடி போலாமா? போகலாம் போகலாம். தேவி அக்கா நிறைய மீன் வாங்குவாங்க, அதில் 2 ஆட்டையை போடலான்னு பார்த்தா கடைசியில் மீனே 2 தான் வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணுறது? எதுக்கு பேபி இப்போ அடிச்ச? வா போலான்னு சொன்னா எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்க? வா. ம்? வா, 4 முடி போலாமா? இது இவ்வளோ பெரிய மீனை நீ எப்படி வாங்கின? நான் வாங்கல பேபி, நீ என்ன அடிச்சியா? அந்த கோவத்துல இந்த மீனை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். என்னது, தூக்கிட்டு வந்துட்டியா? திருடிட்டு வந்தியா நீ? சீச்சி, நான் திருடிட்டுலாம் வரல, கோவத்துல இந்த மீனை தூக்கிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். சரி, வாயை பொழுதுட்டு இருக்காத, சீக்கிரம் வா, கடைக்காரன் வந்துட போறான். இவளால நான் யார்கிட்ட உதவாங்க போறேனோ தெரியலையே. நினைச்ச மாதிரி மீன் ஆட்டையை போட்டாச்சு. வீட்டுக்கு போன உடனே மசாலா தடவி நல்லா வறுத்து சாப்பிடணும்.